தேர்வை மத்திய அரசு கைவிட வேண்டும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நீட் தேர்வில் முறைகேடு நடந்ததாக குஜராத் காவல்துறை FIR பதிவு செய்துள்ளது. மருத்துவ தகுதியின் அளவுகோலாக கருதப்படும் நீட் தேர்வு சமூகத்தின் அனைத்து மட்டங்களையும் பாதிக்கும் ஒரு மோசடி என்பதை இது வெளிக்காட்டுகிறது. தியாகி அனிதா முதல் எண்ணற்ற மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டதற்கு நீட் ஒரு காரணம். எனவே ஏழைகளுக்கு எதிரான இந்த நீட் தேர்வை உடனே ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அறிவித்துள்ள நிலையில் தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன், திமுகவை எதிர்கொள்ள முடியாமல் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறி இருப்பதன் மூலம் பழனிசாமியை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பது தெளிவாகிறது என்று கூறியுள்ளார். நேற்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து வானதி ஸ்ரீனிவாசன் பேசினார். அப்போது அவர், கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவுக்கு அதிகமான வாக்குகளை மக்கள் அளித்துள்ளனர். மாநில தலைவர் அண்ணாமலை மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்தில் கொடுத்துள்ளார். கோவையில் நடந்த முப்பெரும் விழாவில் பேசியவர்கள், தமிழகத்தில் மீண்டும் 2026 ஆட்சியை பிடிப்பதாக கனவு கண்டு வருகின்றனர். நாங்கள் 40 இடத்தை பிடித்துவிட்டோம், நாடாளுமன்றத்தில் பாருங்கள் என கூறுவதால் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் மக்கள் விரும்பக்கூடிய கட்சியாக பாஜக உள்ளது. தென்னிந்தியாவில் ஏற்கனவே காலை பதித்து விட்டோம். தமிழகத்தில் ஆழமாக பதிந்துள்ளது. அதை நீங்கள் வரும் தேர்தல்களில் பார்க்கத்தான் போகிறீர்கள் என கூறினார். பிரதமர் மோடி அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தலை வணங்க செய்ததே இண்டி கூட்டணிதான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை, மோடியின் வாழ்க்கையை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர் கொண்டுள்ள மரியாதையை பற்றியும் தமிழக முதல்வருக்கு நினைவூட்டுவது எனது கடமை. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அங்கம் வகிக்கும் இண்டி கூட்டணி நாடு முழுவதும் சந்தர்ப்பவாதிகள், வாரிசுகள், ஊழல்வாதிகள் நிறைந்த ஒரு அமைப்பாகும். மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 13 கட்சிகளை கொண்ட இண்டி கூட்டணியால் பாஜகவை நெருங்க கூட முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். திருக்குறளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பக்ரீத் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நபிகள் நாயகம் காட்டிய வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு நெறி ஆகியவற்றை பின்பற்றி வாழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள். ஈட்டிய பொருளில் ஒரு பகுதியை ஏழை எளியோர் இன்னல் தீர வழங்கி மகிழ்வதை ஈத்துவக்கும் இன்பம் என்று கூறியுள்ளார் ஐயன் திருவள்ளுவர். அந்த இன்பத்தை எய்திட இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழிகாட்டுவதே இந்த பக்ரீத் பெருநாள். நபிகள் நாயகத்தின் போதனைகள் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டியவையாக அமைந்திருக்கின்றன. அத்தகைய அறிவுரைகளை பின்பற்றி வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள் அனைவரும் இந்த பக்ரீத் பெருநாளை இனிதே கொண்டாடி மகிழ எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தொழில்நுட்பங்கள் மூலம் முறைகேடு செய்ய முடியும் என்று எலான் மஸ்க் கூறியிருந்த நிலையில் அதை ஆமோதிக்கும் விதமாக இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மேலும் இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஆராய யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று புகார்கள் எழுந்துள்ளன. நமது தேர்தல் நடைமுறையின் வெளிப்படைத்தன்மை குறித்து தீவிர கவலைகள் எழுகின்றன என கூறியுள்ளார். ராகுலின் இந்த கருத்து சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை கேலிக்குள்ளாக்கும் செயல் என பாஜகவினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அனைத்து வகையான விளம்பரங்களுக்கும் இனி கட்டாயமாக சுய சான்றிதழ் அவசியம் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஆணை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாளை முதல் அச்சு, தொலைக்காட்சி, வானொலி, இணைய விளம்பரம் என அனைத்து வகையான விளம்பரங்களை வெளியிடுவோர் விளம்பரதாரரிடம் இருந்து சுய சான்றிதழ் பெற்ற பிறகே வெளியிட வேண்டும். சுய சான்றிதழை பெறுவதற்கு திரையில் தெரியும் இணையதளங்களின் வாயிலாக சரியான விவரங்களை அளித்து பெற்றுக் கொள்ளலாம். தொலைக்காட்சி அல்லது வானொலி விளம்பரங்கள் https://new.broadcastseva.government.in என்ற இணையதளத்திலும், அச்சு அல்லது இணைய விளம்பரங்கள் https://presscouncil.nic.in என்ற இணையதளத்திலும் பெற்றுக் கொள்ளலாம். மத்திய பிரதேசத்தில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதியான மாண்ட்லாவில் மாட்டிறைச்சி விற்பனைக்கு எதிரான நடவடிக்கையில் அரசு நிலத்தில் கட்டப்பட்டதாக 11 பேரின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. நைன்பூரில் உள்ள பைன்வாஹி பகுதியில் இறைச்சிக்காக அதிக அளவில் மாடுகள் சிறைப்பிடிக்கப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் அங்குள்ள வீடுகளின் பின்புறத்தில் 150 பசுக்கள் இறைச்சிக்காக கட்டப்பட்டதை பார்த்திருக்கின்றனர். மேலும் அங்குள்ள வீடுகளில் சோதனை மேற்கொண்ட போது குளிர்சாதன பெட்டிகளில்
மாட்டு இறைச்சி மற்றும் அதன் கொழுப்பு, தோல், எலும்புகள் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர். பிடிப்பட்டவை அனைத்தும் மாட்டிறைச்சி என கால்நடை மருத்துவர் உறுதி செய்துள்ளார். அது மட்டுமின்றி இக்குற்ற செயலில் ஈடுபட்ட 11 குற்றவாளிகளின் வீடுகள் அரசு நிலத்தில் கட்டப்பட்டு இருந்ததால் அவை அனைத்தும் இடிக்கப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் பசுவதை தடை சட்டம் அமலில் உள்ளது. இதற்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. ஜம்மு காஷ்மீரில் ஜூன் 9ஆம் தேதியில் இருந்து அடுத்தடுத்து 3 பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றதை அடுத்து பாதுகாப்பு நிலவரம் குறித்து பிரதமர் மோடி கடந்த வியாழனன்று உயர்மட்ட குழுவுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அமித்ஷா, அஜித் தோவலுடன் சேர்த்து மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பிரதமர் மோடி அமித்ஷாவிடம் பாதுகாப்பு படைகளை அனுப்புவது தொடர்பான திட்டங்கள் குறித்தும் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்தும் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அமித்ஷா, அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா மற்றும் உள்துறை அமைச்சக மூத்த அதிகாரிகளை சந்தித்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லோக்சபா சபாநாயகர் பதவி பாஜகவிற்கு கிடைக்கவில்லை என்றால் டிடிபி, ஜேடியூவை பாஜக உடைக்கும் என்று சிவசேனா கட்சியின் தலைவர் சஞ்சய் ராவத் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் ANI செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், லோக்சபா சபாநாயகர் பதவிக்கான போட்டி அதிதீவிரமானது. இந்த முறை 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு போன்ற நிலைமை இல்லை. இப்போது பாஜக நிலையான அரசாங்கம் அமைக்கவில்லை. கூட்டணிக்கு கட்சிகளை நம்பியே ஆட்சி நடத்துகிறது. சந்திரபாபு நாயுடு லோக்சபா சபாநாயகர் பதவியை கோருவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். NDA வேட்பாளருக்கு மக்களவை சபாநாயகர் பதவி கிடைக்காவிட்டால் பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சேர்ந்து டிடிபி, JDU மற்றும் LJP ஆகியவற்றை உடைப்பார்கள். ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவுக்கு சபாநாயகர் பதவி கிடைக்கவில்லை என்றால் அவரது வேட்பாளருக்கு இண்டி கூட்டணியில் இருந்து நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுவோம் என கூறியுள்ளார். பேடிஎம் நிறுவனம் தனது திரைப்படம் மற்றும் ஈவென்ட்ஸ் தொடர்பான பகுதியை ஜொமேட்டோவிற்கு விற்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட் மீதான RBIயின் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளினால் வியாபார ரீதியாக தொய்வை சந்தித்து வரும் பேடிஎம் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் எண்ணத்தில் உள்ளதாகவும் அதற்காக பல முன்னணி நிறுவனங்களை அணுகி வருவதாகவும் துறைசார் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். முக்கிய விவகாரங்களில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற உறுதி பூண்டுள்ளோம் என பிரதமர் மோடியுடனான சந்திப்பிற்கு பிறகு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜ்ஜர் கொலை தொடர்பாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா மீது குற்றம் சாட்டினார். இதனால் இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் G7 மாநாட்டில் பங்கேற்க இத்தாலி சென்ற பிரதமர் மோடி கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை சந்தித்து பேசியிருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பாக ஜஸ்டின் ட்ரூடோ கூறிய போது, பல்வேறு முக்கிய விவகாரங்களில் இந்தியாவும் கனடாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்கும். அதே வேளையில் அவை என்னென்ன விவகாரங்கள் என்பதை தற்போது கூற மாட்டேன். ஆனால் அது வரும் காலங்களில் மிக முக்கியமான பிரச்சனைகளை கையாளுவதில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவதற்கான உறுதிமொழியாகும் என்று கூறினார். இந்த சந்திப்பில் நடந்த பேச்சுவார்த்தை மற்றும் இருதரப்பு உறவு குறித்து பிரதமர் மோடி தரப்பில் இருந்து எவ்வித அறிவிப்பும் இல்லை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 9வது T20 உலக கோப்பை தொடரில் அயர்லாந்து, பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ஆகிய அணிகளை வீழ்த்திய இந்தியா சூப்பர் 8 சுற்றில் பங்கேற்க வெஸ்ட் இண்டீஸ் பயணிக்க உள்ளது. இந்த நிலையில் BCCI அதிரடி முடிவு ஒன்றை எடுத்துள்ளது. 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணியுடன் ரிங்கு சிங், சுப்மன் கில், ஆவேஷ் கான் மற்றும் கலீல் அஹ்மத் ஆகிய 4 பேர் ரிசர்வ் வீரர்களாக இத்தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டனர். தற்போது ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் உள்ள சுப்மன் கில், ஆவேஷ் கான் இருவரும் நடத்தை விதிமுறைகளை மீறியதன் காரணமாக திருப்பி அனுப்பப்படுவதாக தெரிய வந்துள்ளது. எனவே சுப்மன் கில் மற்றும் ஆவேஷ் கான் இருவரும் நாடு திரும்பும் நிலையில் ரிங்கு சிங் மற்றும் கலீல் அஹ்மத் இருவரும் அவர்களுக்கு பதிலாக இந்திய அணியில் இடம்பெறுவார்கள் என்று BCCI அறிவித்துள்ளது.